இறந்த ரிதன்யாவின் கணவரும் இந்த கணவரின் தகப்பனாரும் திருப்பூர் மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் பிணை மனு தாக்கல் செய்திருந்தார்கள். அந்த மனுவில் அவர்களுக்கு பிணை கொடுக்கக்கூடாது என்று ரிதன்யாவின் தந்தையார் இடைமணியிட்டு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுக்கள் இன்று மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அந்த பிணை கோரியவர்களே எங்களுக்கு கால அவகாசம் வேண்டும் என்று கோரியதன் அடிப்படையில் இந்த பிணை மனுக்கள் எதிர்வருகின்ற 7ஆம் தேதி திங்கட்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஒரு அமர்வு நீதிமன்ற வழக்குகளில் ஒரு 10 நாட்களுக்கு முன்பாக யாரொருவரும் பிணை மனுக்கள் தாக்கல் செய்வதில்லை. இவர்கள் அரசியல் மற்றும் பணபலம் மிக்கவர்களாக இருந்ததால் இறந்த பெண்ணினுடைய அந்த சாம்பல் ஆறுவதற்கு முன்பு 2 நாட்களில் பிணை மனுக்கள் தாக்கல் செய்துள்ளார்கள். அதை குறித்தும் அந்த இறந்த பெண்ணினுடைய இறந்த வாக்குமூலம் உள்ளது. அதை வைத்து நாங்கள் பாதிக்கப்பட்ட தரப்பில் எதிர்மனு தாக்கல் செய்திருக்கின்றோம். அதனுடைய விசாரணை வருகின்ற திங்கட்கிழமை என்று நடைபெற உள்ளது. முதல் தகவல் அறிக்கையில் இறந்த ரிதன்யாவுக்கு முக்கிய காரணமே அவருடைய கணவர், அவருடைய தகப்பனார், அவருடைய தாய் 3 பேர்த்தையும் குறிப்பிட்டுத்தான் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது. இன்றைய நிலையில் அந்த ரிதன்யாவின் கணவரின் தாயார் இன்று வரை காவல்துறையால் கைது செய்யப்படவில்லை. இன்று வரை தலைமறைவாக உள்ளார். அப்படி இருக்கும் நிலையிலேயே இவர் பிணை மனுக்கள் தாக்கல் செய்துள்ளார்கள். வரதட்சணை கொடுமை அந்த மாதிரி கேஸ் தான் பண்ணியிருக்காங்க, இல்லை அவங்க அம்மாவோட ஸ்டேட்மெண்ட் வந்து செக்ஷுவல் அபியூஸ்மெண்ட் அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காரு அப்படின்றது அந்த கேசஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக அனைத்தும் உள்ளது. வரதட்சணை மற்றும் வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு உள்ளது. அவை காவல்துறையினுடைய புலன் விசாரணையில் இருப்பதால் அனைத்து விவரங்களையும் தற்போது வெளியிட முடியாத நிலையில் உள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.